பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th தேர்ட் டேர்மில் அணி இலக்கணம் அப்படிங்கிற இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் லெசனில் இருக்குது. 2 அணி தான் கொடுத்துருக்காங்க. உருவக அணி ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி. ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று அல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணி ஆகும். இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். இப்போ தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும். தமிழாகிய தேன் எனும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகமாகும். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும் கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் என்று கூறுவதும் உருவகம் ஆகும். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கு சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீக்குகவே என்று. இப்பாடலில் வந்து பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடர் ஒளியாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இப்பாடலில் உருவகணி அமைந்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உருவக அணினா இதுலேருந்து என்ன புரியுது? எக்ஸாம்பிளாக சொல்கிற வேர்டு வந்து தனியாகவும் அந்த உவமேயம்னு சொல்லுவோம்ல அது தனியாகவும் இருக்காது. ரெண்டும் மொத்தமாக ஒரே வேர்டாக தான் இருக்கும். அதுலேயும் ஸ்பெஷலாக உவமேயம் ஸ்டார்டிங்லையும் அந்த எக்ஸாம்பிள் வேர்டு வந்து லாஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ தமிழ் தேன் அப்படின்னா தமிழ் தான் உவமேயம், தேன் வந்து உவமை. துன்பக்கடல் கடல் தான் உவமை, துன்பம் அப்படிங்கிறது வந்து உவமேயம். இன்ப வெள்ளம் வெள்ளம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள், இன்பம் அப்படிங்கிறது வந்து என்னது உவமேயம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி தான் கீழே ஒரு பாட்டு கொடுத்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உவமை ஒரு வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு இல்லாமல் ரெண்டும் ஒன்றே அப்படின்னு அமைகிறது தான் என்னது உருவக அணி. உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். ஏகதேச உருவக அணி அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது. அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு கூறப்படும் இரு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும். ஏகதேசம் அப்படிங்கிறது ஒரு பகுதி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். என்ன சொல்கிறாங்க? அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை என்னும் இருளை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டு. ஏன்னா அறிவை வந்து விளக்காக வந்து உமைச்சிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அறியாமையை இருளாக வந்து உருவகப்படுத்திட்டு ஸோ ரெண்டையுமே உருவகப்படுத்தியிருக்காங்கன்னு விட்டுடலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அறிவு அப்படிங்கிற விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அறிவு அப்படிங்கிறத உருவகப்படுத்திட்டு அறியாமையை வந்து இருளாக அவங்க வந்து உருவகப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. இவ்வாறு கூறப்படும் இரு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும். ஏகதேசம் அப்படிங்கிறது ஒரு பகுதி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படிங்கிற குறளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறியும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. எனவே குறளில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவக அணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். வள்ளுவர் வந்து மக்களுடைய செயல்களை வந்து பொன்னின் தரத்தை அறியவும் உரைக்கல்லாக உருவகம் செஞ்சிருக்காரு. மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. எனவே குறளில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவக அணி. ஒன்றை மட்டும் பொன்னின் தரத்தை அறியவுதவும் உரைக்கல்னு உருவகம் செஞ்சவங்க மக்களது உயர்வு தாழ்வை பொண்ணாக உருவகம் செஞ்சுருக்கணும், ஆனால் செய்யாமல் விட்டாங்க. ஸோ இது வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். ஏகதேசம் அப்படிங்கிறது ஒரு பகுதி. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏகதேசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதி. அறிவு அப்படிங்கிற விளக்கு அப்படின்னு சொல்ல மச்சில் அறியாமை அப்படிங்கிறத இருள்னு சொல்லியிருக்கணும். அறியாமையை ஆனால் இருள்னு சொல்ல மறந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஏகதேச உருவக அணி ஒரு பகுதியை மட்டும் சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் அதே மாதிரி மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறியவும் உரைக்கல்னு உருவகம் செஞ்சுட்டு மக்களுடைய உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. எனவே இக்குறள் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீதி கதைகளை கேட்டு மகிழ்க. நீதி கதை ஒன்றை அறிந்து வந்து வகுப்பறையில் கூறுக. பொய்கை ஆழ்வார் திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். எந்த சொல்ல விளைநிலமாக கொள்ளணும்? இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். வாழ்க்கை குறிக்கோள் உடையது. வாழ்க்கைக்கு கண்டிப்பாக குறிக்கோள் அப்படின்னு ஒன்று தேவை. செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. செல்வத்து பயன் என்னது? ஒப்புரவு வாழ்க்கை. உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி ஆகும். அதாவது தனித்தனியாக இல்லாமல் ஒரே வார்டாக இருக்கிறது என்னது? உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். சொல்லப்போனால் உவமேயமும் உவமையும் ஒரே வேர்டாக இருக்கும். உவமை தான் பின்னாடி இருக்கும், உவமேயம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். எப்படி சொல்கிறது? தமிழ் தேன், அதான் அதுக்கு எக்ஸாம்பிள்.
வினா சொற்கள். ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாப்படுவது வினாவாகும். வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் வினா சொற்கள் எனப்படும். எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை போன்றவை வினா சொற்கள் ஆகும். ஸோ எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை போன்றவை வினா சொற்கள் ஆகும். ஸோ யா அப்படிங்கிற எழுத்தில் 3 வினா சொல்லும். ஏ அப்படிங்கிற எழுத்தில் மொத்தமாக 9 வினா சொல்லும் இடம் பெற்றிருக்கு. சொல்லப்போனால் ஏன் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் பெரிய ஏ. ஸோ மீதி இருக்க 8மே என்னது சின்ன ஏல இருக்குது. மொத்தமாக 12 வினா சொற்கள் இடம் பெற்றிருக்கு. நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? எவ்வகை சொற்களை பேச வேண்டும்? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு பயணம் சென்றாள். ஸோ அதை வினாக்கள் எழுத போகிறோம். பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றாள்? பூங்கொடி பள்ளிக்கு என்று சென்றாள்? பூங்கொடி பள்ளிக்கு எப்பொழுது சென்றாள்? பூங்கொடி எங்கு சென்றாள்? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம். வானிலை மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளது என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. எனது முழு சொற்றொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. விட்டு இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவன். மாவட்ட ஆட்சியர் பாராட்டு. சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவனை மாவட்ட ஆட்சியர் பாராட்டியுள்ளார். தமுக்க மைதானத்தில் புத்தக கண்காட்சி தொடக்கம். மக்கள் ஆர்வத்துடன் வருகை. தமுக்க மைதானத்தில் புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் வருகை புரிகின்றனர். தேசிய அளவிலான கைப்பந்து போட்டி. தமிழக அணி வெற்றி. தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் தமிழக அணி வெற்றி. மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் 7ஆம் வகுப்பு மாணவி முதலிடம். மாநில அளவிலான பேச்சு போட்டியில் சென்னையில் இன்று தொடக்கம். மாநில அளவிலான பேச்சு போட்டி சென்னையில் இன்று தொடக்கம். அவ்வளோதான். அப்புறம் விதை நெல் வாங்கினான். சோளம் விதைத்தான். இது விதைக்கு 2 வகையான மீனிங் இருக்குது. விதை அப்படிங்கிறது நமக்கு சீட் அப்படிங்கிற மீனிங்லேயும் விதைத்தான் அப்படிங்கிற மீனிங்லேயும் வருது. கட்டு கட்டினான் புல்கட்டு. படி படித்தான் படிக்கட்டு. நிலவு நிலவுகிறது. வெப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. நிலவு இரவில் தென்பட்டது. நாடு. நான் கல்வியை நாடுகிறேன். இந்தியா எனது தாய்நாடு. ஆடு. பள்ளியில் நடனம் ஆடுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் இனிய சொற்களையே பேசுவேன். அனைவரிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்வேன். என் வாழ்வில் எளிமையை கடைபிடிப்பேன். திருக்குறள் கூறும் ஒப்புரவு நெறியினை பின்பற்றி நடப்பேன். ஸோ குறிக்கோள் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். குறிக்கோள் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். குறிக்கோள் அப்ஜெக்டிவ். செல்வம் வெல்த். ஸோ இது நமக்கு தெரியும் இல்லையா? செல்வம் அப்படிங்கிறது என்னது? வெல்த். செல்வம் வெல்த்து. லட்சியம் ஆம்பிஷன். இதுவும் கூட நமக்கு தெரியும். லட்சியம் ஆம்பிஷன். லட்சியம் ஆம்பிஷன். கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுவும் தெரியும். நெய்பர் அயலவர். நெய்பர் அயலவர். நெய்பர் அயலவர். நற்பண்பு. courtesy. ஒப்புரவு நெறி. reciprocity. வறுமை பாவர்ட்டி. வறுமை பாவர்ட்டி. ஸோ பொது உடைமை கம்யூனிசம். பொது உடைமை கம்யூனிசம். ஒப்புரவு நெறி. ஒப்புரவு நெறி. ரெசிப்ரோசிட்டி. ரெசிப்ரோசிட்டி நற்பண்பு. courtesy. courtesy அப்படிங்கிறது. ஸோ கலை சொற்கள் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது குறிக்கோள். அப்ஜெக்டிவ் குறிக்கோள். வெல்த் செல்வம். வெல்த் செல்வம். ஆம்பிஷன். ஆம்பிஷன் லட்சியம். கம்யூனிசம் பொது உடைமை. அதாவது அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது குறிக்கோள். வெல்த்னா செல்வம். ஆம்பிஷன் அப்படின்னா நம்மளுடைய லட்சியம். ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது? கடமை. நெய்பர். நெய்பர்னா அயலவர். நெய்பர்னா யார்? அயலவர். பாவர்ட்டி. பாவர்ட்டினா வறுமை. பாவர்ட்டி வறுமை. ரெசிப்ரோசிட்டி. ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி. courtesy. courtesyங்கிறது நட்பண்பு. courtesy நட்பண்பு. கம்யூனிசம் பொது உடைமை. அப்ஜெக்டிவ் குறிக்கோள். கம்யூனிசம் பொது உடைமை. ரெசிப்ரோசிட்டி. ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி. ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி.
கர்ட்டசி நட்பண்பு. ஸோ வெல்த் செல்வம், ஆம்பிஷன் குறிக்கோள், ஆம்பிஷன் அப்படிங்கிறது குறிக்கோள், லட்சியம் லட்சியம் குறிக்கோள், சரியா. கம்யூனிசம் பொது உடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிகிட்டே தான் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்னது, கடமை. அயலவர்னால் அதான் நெய்பரை தான் நம்ம அயலவர்னு சொல்கிறோம். அப்புறம் பாவர்ட்டி வறுமை, ரெசிப்ரோசிட்டின்னா என்னது, ஒப்புரவு நெறி தான் ரெசிப்ரோசிட்டின்னு சொல்கிறோம். ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி. கர்ட்டசி வந்து நட்பண்பு, கர்ட்டசி நட்பண்பு. குறிக்கோள் அப்ஜெக்டிவ் குறிக்கோள். கம்யூனிசம் பொது உடைமை. ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி. கர்ட்டசி நட்பண்பு. அப்ஜெக்டிவ்னா என்னது, நம்மளோட குறிக்கோள். கம்யூனிசம் அப்படிங்கிறது பொது உடைமை. ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி. கர்ட்டசி அப்படின்னா நட்பண்பு. ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள், கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை, ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி, கர்ட்டசி அப்படின்னா நட்பண்பு. ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை, நெய்பர் அப்படின்னா அயலவர், வெல்த் செல்வம், லட்சியம், ஆம்பிஷன் அப்படிங்கிறது லட்சியம். ஸோ பாவர்ட்டி அப்படிங்கிறது வறுமை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.